இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 19 நம்ம பார்க்க போறோம். சக்குரா பயங்கரமா கத்திட்டு வந்து அந்த பாறையை உடைப்பா. பாறை முழுசா உடைஞ்சதுக்கு அப்புறமா கக்காஷி உள்ள போறதுக்கு சிக்னல் காட்டவும் எல்லாருமே உள்ள போவாங்க. உள்ள போனவங்க ரொம்ப ஷாக் ஆவாங்க. கக்காஷி நம்ம லேட்டா வந்துட்டோம் அப்படின்பாரு. கிரானி சியோ சாசோரியை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இந்த பாயிண்ட்ல டீம் காய் சைட் காட்டுவாங்க. காய் அவருக்கு முன்னாடி அப்பியர் ஆகுது ரியல் திங் தானான்னு தெரிஞ்சுக்கிறக்காக நான் பாக்குறத உன்னால பார்க்க முடியுதா நிஜின்னு கேட்பாரு. கன்ஃபார்ம் பண்ணிடுவான் அவனும். சேம் அதே மாதிரி தான் என் முன்னாடி ஒன்னு அப்பியர் ஆகுதுன்னு சொல்லுவான். 10 கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாரு. லீ கிட்ட கேட்கும் போது நான் அந்த டேகை ரிமூவ் பண்ண உடனே ஒரு வினோதமான விஷயம் அப்பியர் ஆகுது அப்படின்பா. நான் நினைச்சேன் அப்படின்பாரு காய். இந்த பாயிண்ட்ல நெஜி பிளான் பண்ண மாதிரி டீம் கக்காஷி இன்ஃபில்ட்ரேட் ஆயிட்டாங்க அப்படின்பா. வினோதமா வர எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களோட மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். நம்ம எனிமியோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்பா லீ. 10 இதான் விஷயமான்ட்டு அவளோட டூல்ஸ் எடுப்பா. லீ பாத்தீங்கன்னா ஒரு வழியா எனக்கு வர்த்தியான ஆப்போனன்ட் கிடைச்சிட்டான் அப்படின்ட்டு ஃபைட் பண்ண தயாராவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ராப்ஸ் ஆக்டிவேட் டீம் காய்ஸ் எனிமீஸ் அப்படிங்கிற எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ இறந்த காராவோட உடம்பு மேல டெய்டரா உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்துட்டு பயங்கர கடுப்பாவான். இந்த பாயிண்ட்ல அவனோட கண்கள் 9 டைல்ஸோடவே இருக்கும். பயங்கரமா திட்டிட்டு எங்கடா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கத்துவான். இவனே தான் அந்த ஜின்சூரிக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குலைக்க ஆரம்பிச்சிட்டான் பாரு. இட்டாச்சி பீப்புளை டிஸ்கிரைப் பண்றதுல கரெக்டா இருக்கான்ப்பா அப்படின்னு டெய்டரா சாசோரி கிட்ட கேட்பான். சாசோரி மேலேயே கன்சர்னா இருப்பாங்க சியோ. நருட்டோ காரா இப்ப படுக்கிறதுக்கான நேரம்லாம் இல்ல, எந்திரி காரா எந்திரி அப்படின்ட்டே இருப்பான். நருட்டோ கேக்குதா இல்லையான்ட்டு கத்திக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல கக்காஷி போதும் நருட்டோ அப்படின்பாரு. உனக்கே நல்லா தெரியுங்கும் போது உன் ஃப்ரெண்டு சொல்றதுக்காக தான் உனக்கே தெரியும் அவன் செத்து ரொம்ப நேரத்துக்கு மேல ஆச்சு அப்படின்ட்டு டெய்டரா கண்ணத்தை தட்டி காட்டுவான். ரொம்பவுமே ரேஜாவா நருட்டோ கத்திட்டு கோவப்படுறத பார்க்க இது அந்த ஜின்சூரிக்கே தான், அதுல டவுட்டே இல்லைன்ட்டு சிரிப்பானுங்க. சக்குராலாம் அவனை கிண்டல் பண்ற மாதிரி கேன் ஃபீல் பண்ணுவா. நருட்டோ காராவை ஒப்படைச்சிருங்கடா அப்படின்ட்டு கெட்ட வார்த்தையிலே திட்டிட்டு போவான். கக்காஷி அவனை ஸ்டாப் பண்ணிடுவாரு. பொறுமையாரு, அவசரப்பட்டு போனேன்னா முடிஞ்சிருவ, எதுலையுமே யோசிக்காம இறங்காத அப்படின்பாரு. டீம் காய் சைடு காட்டுவாங்க. காய் சென்சே ஒரு ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் 3 பேர்ல இருந்து 4 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப சின்னதுதான். ஆனா 5 சீல் பேரியர் பொறுத்த வரைக்கும் அதை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு 5 பேர் தேவைப்படுறோம்ல அப்படின்பா நெஜி. 10 அப்படின்னா 1 டீம்னால அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. அப்ப இன்னொரு டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த வகையில இது மூலமாவே அவனுக்கு ஏகப்பட்ட டைமை கன்சியூம் பண்ணிருப்பானுங்க அப்படின்பா லீ. அதே மாதிரி பேரியரை ரிமூவ் பண்ண உடனே அந்த ட்ராப்பும் ஆக்டிவேட் ஆயிருது அப்படின்பாரு காய். ஏன் ஒருத்தன் அந்த டேகை ரிமூவ் பண்றானோ அவனோட காப்பி தான் அவனோட ஆப்போனண்டா வர மாதிரி செட் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு நெஜி சொல்லுவான். 10 ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவா. 10 போகும்போது அவளுக்கு குறுக்கால போய் நிக்கும். பேரியர் கிட்ட நெருங்காம இருக்க பிரிவென்ட் பண்ணுதுங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவா. இன்னொரு வகையில சொல்லணும்னா நம்மளே தோக்கடிக்கிற வரைக்கும் நம்மளால நருட்டோக்கும் மற்றவங்களுக்கும் எந்த விதமான பேக்கப் சப்போர்ட்டும் கொடுக்க முடியாது அப்படின்பா லீ. கரெக்ட் தானு கேட்கும்போது அதே தான் லீ அப்படின்பாரு காய். நெஜி பாத்தீங்கன்னா 4 மேன் ஸ்குவாட பிரிக்கனே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இந்த டாக்ஸை செட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு பேக்கப் சப்போர்ட்டும் கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகறக்காக வேணும்னா உட்காந்து அவங்கள பாராட்டிட்டு இருக்கலாமா அப்படின்ட்டு அவளோட வெப்பன் எடுப்பா. லீ அண்ட் காய்ல ஃபைட் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க. காய் சென்ஸே ஃபைட் பண்ணும்போது அவருக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ற விஷயத்த நோட்டீஸ் பண்ணிடுவாரு. என்னோட ஃபேக்கா வந்துட்டு இந்த அளவுக்கு கூட இல்லைன்னா என்ன சொல்றது அப்படின்ட்டு சிரிப்பாரு. நெஜி ஃபைட் பண்ற விதம்ல செம வெறித்தனமா இருக்கும். பார்க்க மட்டும் ஒரே மாதிரி இல்ல, பவரும் சேமா தான் இருக்கு அப்படின்பா நெஜி. 10 அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க அதே வெப்பன்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்கும் இல்லையான்ட்டு கேட்பா. லீ ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு பேசிக்காவே நம்ம கிட்ட இருக்க எக்ஸாக்ட் ஆக்சுவல் திங்ஸ் தான் இவனுக்கு டைம் இருக்கு, இவனுக்கு தான் ஒருத்தான ஆப்போனன்ட் அப்படின்பா லீ. நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். காராவோட இறந்த உடம்பு மேல டெய்டரா உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்துட்டு செம ரேஜ் ஆவான். இதை நோட் பண்ணிட்டு சாசோரி டெய்டராவை பார்க்கும்போது என்ன விஷயம்னு கேட்பான். அந்த ஜின்சூரிக்கு இவன் வேணுங்கிறான், அதனால இவனை நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்பா. சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்பா டெய்டரா. கக்காஷி லெஃப்ட் சைடுல இருக்கவன் தான் சாண்ட் வில்லேஜ்ல இன்ஃபில்ட்ரேட் ஆகி காராவை கடத்தினது இவன் தான் போல அப்படின்பாரு. அப்படின்னா ரைட் சைடுல இருக்கவன் தான் அந்த பப்பட் மாஸ்டர் காங்குரோவை சீரியஸா காயப்படுத்தினவன், கிரானி சியோவோட பேரன் சாசோரி அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. டெய்டரா அந்த பாயிண்ட்ல நான் சொல்றதை கேட்டு கோவப்படுவ, இருந்தாலும் பரவாயில்ல நான் ஜின்சூரிக்கியை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சிரிப்பான். ஒருத்தனுக்கு ஒரு ஜின்சூரிக்கின்னு பேசினதுதான் கணக்கு, ஓவரா புஷ் பண்ணிக்காத அப்படின்னு சாசோரி வார்னிங் கொடுப்பான். ஒரு ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பெரிய விஷயங்கள் கிடைச்சதுன்னா அதை எப்பவுமே யூட்டிலைஸ் பண்ணிக்குவான், புரியுதா அப்படின்ட்டு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் 9 டைல் ஜின்சூரிக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆனவனாமா, என்னோட ஆர்ட்டுக்கு அவன் தான் சூட்டபிளான ஆப்போனன்ட். என்னது வெடிக்க வைக்கிறதுலாம் ஆர்ட்டா? ஆர்ட்ங்கிறது நம்ம எவ்வளவு முன்னாடி போனாலும் நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு அழகா இருக்கணும், எட்டர்னல் பியூட்டியை தாண்டா ஆர்ட்ன்பாங்க அப்படின்பா. இவனுக்கு பேசிக்கிற இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே கடுப்பாவாங்க. என்னது எட்டர்னல் பியூட்டி தான் ஆர்ட்டா? ஏதோ என்ன மாதிரி நீயும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கிராஃப்ட்
கிராஃப்ட்மேனா இருக்குங்கிறனால தான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆர்ட்ங்கிறது வெடிச்சு செதறி அந்த அழகை அப்படியே வேனிஷ் பண்ணும் பாரு, அதுல இருக்கு அப்படின்பா டெய்டரா. என்னடா சொன்ன அப்படின்பா சாசோரி. இவனுக்கு எதை பத்தி பேசிக்கிறானுங்கன்ட்டு சக்குரா கேப்பா. சாசோரி டெய்டரா கிட்ட உண்மையான ஆர்ட்னாலே உனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லவும் அதை பத்தி உனக்கு தாண்டா புரியலன்னு டெய்டரா சொல்லுவான். நருட்டோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவான். அதை எதையுமே கவனிக்காம அவனுக்குள்ளே கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நருட்டோ இன்னும் கடுப்பாவான். அவங்க கிட்ட இருக்க ஸ்க்ரால் எடுத்து பெரிய சுரிக்கனை சமன் பண்ணி அட்டாக் பண்ணுவான். சிம்பிளா தடுத்துருவான் சாசோரி. இப்ப கூட நருட்டோவை கவனிக்க மாட்டானுங்க. என்ன கோவப்படுத்தி பார்க்காத அப்படிமா சாசோரி. நாளை கோவப்படுத்தலையே அப்படிமா டெய்டரா. நான் கோவப்பட்டா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்டா அப்படின்ட்டு சாசோரி பேசிட்டு இருப்பான். சுரிக்கனை பார்க்காம அதை தடுத்திருக்கானேன்ட்டு ஷாக்காவா சக்குரா. பப்பட் மாஸ்டர் டெக்னிக்ல அவன் ரொம்பவுமே வளர்ந்துட்டான் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க சியோ. திரும்ப வார்னிங் கொடுப்பான் சாசோரி டெய்டரா கிட்ட. முடிஞ்ச பேசி பாரு பார்க்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்னா எக்ஸ்ப்ளோஷன் தாண்டா அப்படின்ட்டு ஒரு பறவையோட செஞ்சு தூக்கி வீசுவான். சீல் ஃபார்மேஷன் பண்ணவும் பெருசாகும். இதெல்லாம் தூரத்துல நின்று பாக்குற 4 பேருமே ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. டெய்டரா சசோரியை கலாய்க்கவும் அட்டாக் பண்ண வருவான். அதுல இருந்து டாச் பண்ணி அந்த பேர்ட் மேல ஏறிடுவான் டெய்டரா. அப்புறம் பார்க்கலாம் சாசோரி அப்படின்ட்டு நருட்டோவை பார்த்துட்டு காராவை அவனோட அந்த பறவை இருக்கும் இல்லையா அது பாத்தீங்கன்னா தூக்கி நல்லா வாய்க்குள்ள போட்டுக்கும். நருட்டோவை கடுப்பேத்துறக்குன்னு இப்படி பண்ணிட்டு 9 tailed ஜின்சுருக்கி என்ன ஃபாலோ பண்றா அப்படின்ட்டு அந்த கொகையை விட்டு வெளியே போவான் டெய்டரா நினைச்ச மாதிரியே நருட்டோ அவன் முன்னாடி தான் போவான். டெய்டராவை பயங்கரமா திட்டுவான் சாசோரி. எங்கடா ஓடி போகலான்னு பாக்குற நில்லு அப்படின்ட்டு நருட்டோ ஓடுவான். கக்காஷி நருட்டோன்னு கத்தி பாப்பாரு. இவனை மட்டும் ஸ்டாப் பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு அவனை சேஸ் பண்ணுவாரு. இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் ஆயிட்டு நானும் நருட்டோவும் வெளியே இருக்கணும் பாத்துக்கிறோம், நீங்க 2 பேரும் உள்ள இருக்கணும் பாத்துக்கங்க, டீம் காய் வர வரைக்கும் எதையும் அவசரப்பட்டு பண்ணிராதீங்க அப்படின்ட்டு தான் போவாரு. சரின்பா சக்குரா. நருட்டோ கிட்ட கக்காஷி போயிருவாரு. டெய்டரா ஒரே இடத்துல சுத்திட்டு இருப்பான். இவனுக்கு சேஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே இவனும் வந்துட்டானான்ட்டு கக்காஷியை பாப்பான். கக்காஷி வயர்லெஸ்ல காய கம்யூனிகேட் பண்ணுவாரு. பேக்கப் தேவைப்படுது சீக்கிரம் வாங்க அப்படின்பாரு. இப்போதைக்கு எங்களால வர முடியாது, நாங்க எனிமியோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்பாரு காய். நெஜியன் லீ ஃபைட் பண்றதை காட்டுவாங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது கக்காஷி அப்படின்பாரு காய். மூமெண்ட்ஸ் மால் கொண்டு ஒரே மாதிரி இருக்கும். 2 பேத்தோட கண்ணத்திலயுமே கிழிச்சிருக்கும். கண்ணத்துல இருக்க ரத்தத்தை தொடச்சிட்டு இது ஈக்குவலா இருக்கு அப்படின்ட்டு ஃபைட் பண்ண தயாராவாரு. நெஜி பாத்தீங்கன்னா பார்க்கவும் ஒரே மாதிரி காணுங்க, பவர்லயும் ஒரே மாதிரி காணுங்க, ஜுட்சு மால் கொண்டு சேமா யூஸ் பண்றானுங்களேன்ட்டு கடுப்பாவான். 10-10 ஃபைட் பண்றதை காட்டுவாங்க. இதுக்கப்புறமா அவளோட வெப்பனை எடுப்பா. 2 பேருமே ஃபைட் பண்ணிக்கும் போது ஈக்குவலா தான் இருக்கும். இது ஒரு மிரர் இமேஜ் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கு, தனக்கு தானே சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்பா. இதை கேட்ட லீ அது கண்ணாடியா இருந்துச்சுன்னா அதை உடச்செறிய வேண்டியதுதான் அப்படின்பா. பின்னாடி ஃபேக் ஒன் அட்டாக் பண்ணும். அதுல இருந்து டாச் பண்ணி லீஃப் ஹரிகேன் பண்ணுவான். ஃபேக் ஒன் எஸ்கேப் ஆயிரும். உடைக்காத ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல போல அப்படின்பா. நருட்டோ சைட் காட்டுவாங்க. நருட்டோவோட ரேஜ்ங்கிறது ரொம்பவுமே ஜாஸ்தியாகும். காராவை திருப்பி கொடுத்துருன்ட்டு கத்துவான். கக்காஷி இதுக்கப்புறமும் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹெட் பேண்டை லிஃப்ட் பண்ணி ஷரிங்கான யூஸ் பண்ணுவாரு. சசோரி கிரானி சியோ கிட்ட நீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்பா. என் பேரனோட முகத்தை பாக்குறதுக்கு வந்தேன் அப்படின்பாங்க சியோ. சாசோரியை பார்த்துட்டு ரொம்பவுமே பயப்படுவா சக்குரா. பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கள்ல இன்கிரெடிபிளான டிஃபரன்ஸ் இருக்கும்ல, லிட்டரலா பார்க்கும் போதே தெரியுது அவன் எத்தனை பேத்த கொண்டிருப்பான்னு அப்படின்ட்டு பயப்படுவா சக்குரா. பயப்படாத அப்படின்பாங்க சியோ. முன்னாடி நடந்து போயிட்டு எனக்கு பின்னாலே இரு நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருக்க குனாய்ஸ் எடுப்பாங்க. பப்பட் மாஸ்டர் ஜுட்ஸோ பொறுத்த வரைக்கும் சக்ரா வந்து த்ரெட்மா யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைப்ல தான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குனாயை பிடிச்சிருப்பாங்க. குனாய்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. இதை வந்து அசால்ட் பிளேட் அப்படின்பாங்க. சாசோரி அவனோட வெப்பனை யூஸ் பண்ணி தடுத்தாலும் அவன் மேல ஏகப்பட்ட கீரல் விழுகும். என்ன எதிர்த்து நிக்க போறீங்கன்னா வேற வழியே இல்ல அப்படின்பா சாசோரி. இந்த பாயிண்ட்ல அவனோட துணியெல்லாம் கிளியும். ஒரு மான்ஸ்டர் லைட் இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி கட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஏய் அங்க நிக்கிற பொண்ணே நீயும் வேணா சேர்ந்துக்க, என்னோட கலெக்ஷன்ல ஒன்னாயிருவீங்களாமா கிராண்ட் மதர் சியோ அப்படின்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீருகோ வெர்சஸ் 2 குனோயிச்சி அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா கோனஹா வில்லேஜோட கிளான்ஸை பத்தி இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, அதோட வால்யூம் 2 பத்தி நெஜி டிஸ்கிரைப் பண்ணுவான். இன்னைக்கு உச்சிகா கிளானை பத்தி பார்க்க போறோம் அப்படின்பா. இது நல்லா இருக்க போது அப்படின்னு லீ கத்துவான். உச்சிகா கிளானை பொறுத்த வரைக்கும் வெறித்தனமான எபிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஷரிங்கான், அப்புறம் அவங்களோட ஃபயர் ஸ்டைல் ஜுட்சு. இந்த ஒரு விஷயத்தை சிம்பிளைஸ் பண்ற விதமா தான் அவங்களோட கிரெஸ்ட்ல ஃபேன் சிம்பிள் இருக்கும். நெருப்பை கட்டுப்படுத்துறவங்கன்னு அர்த்தம்ங்கிற மாதிரி சொல்லுவான் நெஜி. அவங்க தான் போலீஸ் ஃபோர்ஸை
எஸ்டாப்ளிஷ் பண்ணது. லீஃபோட சேஃப்டிக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. இத நெஜி சொல்லும் போது லீ இருந்துட்டு ஷினோபிக்காக ஷினோபி போலீஸா இதுக்காக தான் அவங்கள எலைட்னு சொல்றாங்க அப்படின்பா லீ. நாக்கனோ ஷ்ரைன்ல தான் உச்சியா கிளான்ஸோட சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அதனால கூட சாஸ்கேவும் இட்டாச்சியும் வில்லேஜை விட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நெஜி சொல்லவும் உச்சியா கிளானை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இருக்கும் போலயே அப்படின்பா லீ. இந்த பாயிண்ட்ல நெஜி இருந்துட்டு அக்காட்சுகி அப்புறம் உரோச்சிமாய் மாதிரியான ஆட்களோட சண்டை போடுறதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அப்படின்ட்டு நெஜி பேசும்போது லீ அவனை தூக்கிடுவான். நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்பா. என்னடா பண்ற லீ அப்படின்னு பேசுவான். ஆனா காதலே விழுகாது. ட்ரைனிங் வெறித்தனமா எடுக்கலாமா அப்படின்ட்டு நெஜியை தூக்கிட்டே ஓடுவான் லீ. நெஜிக்கு மனசே இருக்காது. இதோட இந்த எபிசோட் முடியுது.